இதுதான் லக்கியோட டுடே ஸ்நாக்ஸ் பாக்ஸ். வெற்றிகரமா இன்னைக்கு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்கேன். எவ்வளவு பெரிய குண்டா ஆண்டி மாதிரி இருக்கு. ஸ்மைல். இது குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 6:30 மணி ஆகுது. 6:30 மணிக்கு இந்த குட்டி சரிக்கு அம்மாவை எழுப்பிச்சுமா பாப்பு. மக்களே 5 மணில இருந்து லக்கி அப்ப காலையில அம்மா வேக்கப் பண்ணிச்சே சொன்னேன். அம்மா 5 o'clock லக்கி எழுந்துச்சு மக்களே. அம்மா இன்னும் தூங்குறீங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும்னு என்னை எழுப்பிச்சு. ஆனா நான் படு இங்க பாரு இருட்டாதான் இருக்கு படுக்க வச்சுட்டேன். லைட்டா வெளிச்சம் வந்தோடனே டைம் ஆயிடுச்சு, இவங்க நம்மள தூங்க வச்சிருவாங்கன்னு லக்கியும் வேக்கப் ஆகி என்னையும் வேக்கப் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்துச்சு. நமக்குல பண்றல, அதனால நானும் அப்பாவும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம்னு நினைச்சிட்டோம். வேணாம் பாப்பு, வேணாம் பாப்பு, வேணாம். ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவ நீ? என்ன படிப்ப? ஏபிசிடி படிக்கிறதுக்கே நம்மள காலங்கட்டால எழுப்பிடு மக்களே. ஒன்னும் பெரிய படுப்புலாம் படிச்சா நம்மள தூங்கவே கூடாது. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா Day 3 in Lucky's new school. இந்த வீடியோவும் நிறைய பேர் கேட்டதுனால இதையும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் ஷேர் எல்லாமே பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, ஸோ ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே முதல் வேலையா ப்ரிப்பரேஷன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ மில்க் வச்சாச்சு. அந்த சைடு வந்து சருகுக்கு ஓட்ஸ்மே வச்சுட்டேன். மார்னிங் ஒருக்கா வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சும்மா இங்கே வந்து நிற்க வேணாம். ஸோ ஓட்ஸ்மே வச்சுட்டு இப்போ லக்கிக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லக்கிக்கு நான் வந்து இட்லி தான் வைக்க போறேன். ஓகே மக்களே, மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி வைக்கிறதுக்கு முன்னாடி காஃபி போட்டுடலாம். லக்கிக்கு வந்து மில்க் ஊற்றி ஆற வச்சாச்சு. இந்த சைடு வந்து சருக்குக்கு காஃபி. லக்கி போய் சருக்கு எழுப்பிட்டு இருக்கு. ஆக்சுவலி லக்கியோட மில்க்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுகரே போட மாட்டேன். நிறைய பேர் வந்து சுகர் இல்லாம நீங்க குடுப்பீங்களா, லக்கிக்கு மட்டும் குடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க முன்னாடி. ஆக்சுவலி லக்கிக்கு நான் ஸ்மால் வயசுல இருந்து இதை ஃபாலோ பண்ற மக்களே. லக்கி அப்படியே ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலதான் மில்கே குடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போதுல இருந்தே நான் சுகர் இல்லாம கொடுத்து அவங்களுக்கு அது ஓகே ஆயிடுச்சு. ஸ்வீட்டே கொடுக்காம மெயின்டைன் பண்ணோம். அந்த மாதிரிலாம் இல்ல. லக்கி நல்ல ஸ்வீட்டு அதெல்லாம் வெளுத்து கட்டுறதுக்கு சரிப்படும். ஆனா மில்க்ல மட்டும் சின்ன வயசுல இருந்தே நான் மட்டும் எழுந்து மூஞ்சு கழுவி உன் பொண்ணுக்கு பால் வச்சு எப்ப எழுப்ப விட்டுச்சு கேட்கல. பொண்ணுகிட்ட போயிட்டு 6:45 என்ன எழுப்பி விட்டுச்சு. நீ அது 7:50 தான் எழுந்த மக்களே. half an hour முன்னாடி நான் எழுந்த மக்களே. மூஞ்சு கழுவிட்டு நான் சுத்துற மக்களே. நீ மட்டும் தூங்குறது சரிப்படாது. புடி குடிச்சிட்டு சும்மா உட்காருப்போம். ஓகே மக்களே, நம்ம இந்த சைடு வந்து இட்லி ரெடி பண்ணிடலாம். 2 இட்லி லக்கிக்கு வந்து இப்ப நம்ம ரெடி பண்ணோம். இன்ஃபியூஸ்டு இட்லிலாம் இல்ல, நார்மல் இட்லி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையிலேயே ஓவர் டோஸ் பண்ணி அமிச்சா வாந்தி எடுக்க போகுதுன்ட்டு கொஞ்சம் மைல்டான ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். மண்டேக்கு மேலதான் இன்ஃபியூஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஓகே மக்களே, எல்லாமே ரெடி ஆயாச்சு. சைட் டிஷ்க்கு வந்து நேற்று வச்சா சாம்பார் இருக்கு, அதை மட்டும் நம்ம சூடு பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸ்ல தான் இன்னைக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ண போறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மக்களே. வாட்டர்லாம் ஊத்துனா ஸ்பில் ஆகுதா அப்படின்றது மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நேத்தே பண்ணணும்னு நினைச்சோம், டோட்டலா மறந்துட்டேன். அது மட்டும் பார்த்துக்கலாம். வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டேன் மக்களே. ஸ்பில்லேஜ் ஆகுதான்னு மட்டும் பார்க்கலாம். நோ மாட்டேங்குது தண்ணி, செம்மையா ஏர்லாக் ஆகுது. இங்க பாருங்க, நான் நல்லா ஆட்டி காட்டுறேன். சூப்பர் மக்களே. உங்க டிஃபன் பாக்ஸ் செமையா இருக்கு. இது ஆக்சுவலி பென்டோ பாக்ஸ்னு சொல்றாங்க. அதோட கான்செப்ட் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பார்ட்டிஷனா இருந்தா பென்டோ பாக்ஸா என்னன்னு தெரியல. ஓகே மக்களே, ப்ராடக்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு. ரிட்டர்ன் போலாம் நினைச்சேன், தண்ணி சொட்டுச்சுன்னா. ஓகே, நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட்டு லக்கிக்கு வந்து ஸ்நாக்ஸ்மே பேக் பண்ணி வச்சிடலாம். நியூ டிஃபன் பாக்ஸ்ல தான் அம்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? எப்படி சாப்பிடுவேன் நீ? எக்கு கேட்டுட்டு இருக்க, எனக்கு தெரியலையே நீ எப்படி சாப்பிடுவேன்னு மக்களே. லக்கி நேத்து யாரோ எக் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு எக்கு கேட்டு மக்களே. ஆனா பாயில் பண்ணி வச்சா அது சாப்பிடுறதுக்கு முளைப்பிடும்ல, அந்த எல்லோ கலர் முளைப்பிச்சுன்னா. அதனால எப்படி எக் வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கறது, எக்கா கொடுக்கறது. என்ன பண்ணீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து முட்டை குடுத்தீங்கல்ல, அந்த முட்டை வேணும் கேக்கு. உனக்கு ஸ்கிராம்பிள்ட் எக் வேணுமா? நீ எப்படி சாப்பிடுவ? ஆனா ஸ்கிராம்பிள்ட் எக் கொடுத்தா அதுதான் அம்மா தெரியல. இல்ல தங்கம், கையில சாப்பிடுவியா ஸ்கூல்ல இருந்துங்க? ஏதாவது கொஞ்சம்
முட்டை குடுக்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க மக்களே. ஓகே மக்களே, ஸோ இதுதான் லக்கியோட டுடே ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதோ கொஞ்சம் கோவா வச்சிருக்கேன், ஆல்மண்ட்ஸ் ஸ்டீல்டு ஆல்மண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட் உங்களுக்கு நான் க்ளோஸ் அப் காட்டுறேன். பாருங்க, கோவா வந்து 3 பீஸ், ஆஃப்லயும் ஆஃப் கோவா தான் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு கோவாவை வந்து லக்கி கை விட்டுறோம்னு நினைக்கிறேன், சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, பார்க்கலாம் என்ன பண்றது. இதோ ஸ்பூனுமே வச்சாச்சு, ஃபோக் ஸ்பூன் உள்ளே இருக்கும்ல. ஸோ இதை பேக் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, நாங்க குளிச்சு எல்லாரும் ரெடி ஆயாச்சு. ஸோ லக்கிக்கு வந்து இட்லி வித் நேத்து வச்ச சாம்பார் தான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். எல்லாரும் தயவுசெய்து டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. புது டிஷ்ஷா பிரியாக்காவால சமைக்க முடியலன்னு என் கைகள் கட்டப்பட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தை கொடுமை பண்ணாது. தீஞ்சதை கொடுத்துருக்காங்க. அம்மா இப்போ கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல விடுவேன். விட்ட உடனே என்ன பண்ணணும் அம்மா சொல்லி கொடுத்தல, அந்த மாதிரி அழுது காட்டப்பாக்கு. அந்த மாதிரிலாம் அது அழுவே அழுவா. நீ அழுவதானே பாப்பி? போல உரிச்சிரும் உன்னை குழந்தை மேல கை வச்சனா. முஸ்டாலே கிளாப் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கேன் அம்மா ஸ்நாக்ஸ்க்கு? டிராகன் ஃப்ரூட், ஆல்மண்ட் அண்ட் கோவா. கோவா சாப்பிட்டு வரலையோ? தோல் ஊத்தி. டிராகன் ஃப்ரூட் ஆல்மண்ட் காலி ஆயிடும். இது மட்டும் தான் டவுட். ஓகே மக்களே, லஞ்ச் டபுள் வச்சாச்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சாச்சு. டைரி எங்க? டைரி எல்லாம் உள்ள வெஸ்டர்ன் உள்ளே தான் இருக்கு. வாட்டர் பாட்டில் வச்சிட்டோம்னா பேக் வேலை ஓவர். எங்க வாட்டர் பாட்டில் எங்க? இங்க தான் எங்கயாவது இருக்கும். இப்பதான் தண்ணி குடிச்சது. ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா தான் இருக்கு. லக்கிக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை மக்களே. ஆனா எனக்கு எப்படி ஜூஸ் போடுறதுன்னு தெரியாது. நல்ல விஷயம் டி. இல்ல லக்கிக்கே ரொம்ப நல்ல விஷயம் தான். நீ தயவு செஞ்சு கம்முன்னு விட்டுரு, அதுவே நல்லதுதான். போ சீக்கிரம் போ, அம்மா கூப்பிடுறா பாரு. போ தலைவரிட்ட போ. பை தட்டு. என்னாச்சு? கடவுளே, போ நேசமணி. கான்ட்ராக்டர் நேசமணி தொல்லை தாங்க முடியல. வெற்றிகரமா இன்னைக்கு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்கோம். இது என்ன உலக சாதனை அடி. என்ன பண்ணணும்? அங்க போனோம்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேணாம், சீக்கிரம் ஏறு. இங்க பாருடி, என்னடி பண்ணணும்? படிக்கணும். படிக்கணும், குடிக்கணும். பொண்ணு அழுதுச்சா? என்ன அழுவ? அம்மா வேணும். சொன்ன மண்டை கிண்டெல்லாம் கண்டுக்கு வேலை உன்னை எப்போமா அப்படின்ட்டு போறமா போயிடுச்சு. ஸ்கூலை பார்த்தோன்னே வாயை போல போயிடுச்சு. 2 வே, ஃப்ரண்ட் வே ஒன்று இருக்கு, பேக் வே ஒன்று இருக்கு. பிரேயர் நடக்கும்போது வந்துட்டோம்னா பேக் வே வழியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சோ பேக் வேல விட்ட உடனே அந்த அக்கா புடிச்ச உடனே ஓகே கம்முன்னு போயிடுச்சு, யாருமே கேட்கவே இல்லை. ஓகே மக்களே, ஆக்சுவலா நம்ம மார்னிங் லக்கிய விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு நமக்கு. பேங்க்குக்கு போற ஒர்க், அப்புறம் இதர ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப திருப்பி நம்ம வந்து லக்கிய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு போறோம். டைம் வந்து 12:15 ஆகுது. தான் வைக்கிறாங்க, ஒரு 1/2 hour அதிகமா வைப்பாங்க, ஒரு 1 hour, ஒரு 2 hour. அடுத்த வருஷம் எஸ்கேஜில இருந்து லக்கிக்கு வந்து லஞ்ச் இருக்கு. எஸ்கேஜி அடுத்த ஆமா, லக்கிக்கு 2:50 3 o'clock தான் ஸ்கூல் விடுவாங்க. அப்போ காலையில எழுந்து ஒரு சமைக்கணும். ஒரு அம்மாவா சமைக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை, இப்பயே நான் சமைக்கிறத சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஸ்கூலுக்கு கட்டி விட்டு சமைக்கிறத சாப்பிட மாட்டேன். கோவா சாப்பிட்டு பார்த்துச்சா பிடிக்கலையா? இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிச்சிருக்கு. ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க தான் ஒரு அம்மாக்கு கார்ல கூட்டு போய் மொத்து இருக்குது. கரும்பு ஜூஸ் ஒன்று தான் இப்போ முக்கியம் 2 பேருக்கும். சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலன்னா இப்போ எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ வாங்கி தரலன்றதுனால பேசுறீங்க. எனக்கு வேணாம், இதெல்லாம் யார் குடிப்பாங்க? நல்லதெல்லாம் குடிச்ச முடியும். இப்போ ஒரு அம்மாக்கு இருக்குமா அங்க அந்த அம்மா நைஸா டிஃபன் பாக்ஸ் வேணாம், எனக்கு சுகர் கேன் ஜூஸ் வேணும். என்ன அதிர்ஷ்டம் இது? அதிர்ஷ்டம். அம்மா சொல்லி தானே அமிச்சேன் உங்ககிட்ட கோவா சாப்பிடணும்னு சொல்லி அமிச்சனா இல்லையா? அது ஷேர் பண்ணிருக்கு உனக்கு. இப்போ இது அதே எப்படி பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க மகளே. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே காலி. ஆல்மண்ட் காலி, டிராகன் ஃப்ரூட் காலி, அமிச்சு வச்ச 3 கோவா அப்படியே இருக்கு. கொஞ்சம் கடிச்சு பாத்துருக்கு. ஆமா, டேஸ்ட் சரியில்லை இந்த கம்பெனி. கரெக்டா ஸ்பூன் எல்லாம் எடுத்தியா உள்ள இருந்து? எதுக்கு கோவா சாப்பிடாம வந்த நீ இப்போ? இல்ல பிடிக்கல. அம்மா ஒண்ணு, அப்பா லக்கி ஒண்ணு, சித்தி ஒண்ணு, அப்பா ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதனால பிரச்சனை. ஓ, பத்திரமா நீங்க எல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பத்திரமா மீதி எடுத்துட்டு இனிமேல் புது டிஃபன் பாக்ஸ் கொடுக்கப்படாது. லக்கிக்கு பழைய டிஃபன் பாக்ஸ் தான். என்ன பண்ணீங்க வேற ஸ்கூல்ல பாப்பி இன்னைக்கு?
அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லக்கி என்ன கிளாஸ் படிக்கிறாங்க நீங்க சொல்றதே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. லக்கி ஆக்சுவலா இப்போ ஜேகேஜி படிக்குது, அதாவது எல்கேஜி. சோ எல்கேஜினா என்னன்னா லோயர் கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க மக்களே. யூகேஜினா அப்பர் கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க. இங்க வந்து ஜேகேஜி எஸ்கேஜின்னு சொல்றாங்க. சோ ஜேகேஜினா எல்கேஜி, ஜேகேஜியோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஜூனியர் கிண்டர் கார்டன். மேம் நான் நிறையலாம் வச்சிருக்கேன் மேம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடன் சாப்பிடுறேன் மேம். போன உடனே ப்ளீஸ் அவங்களை திட்டாதீங்க, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டாங்க, பட் இட்ஸ் ஓகே, இதுக்கு மேல டெவலப் ஆயிப்பாங்க. இதுதான் கடந்த 2 டேவா இதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதெல்லாம் இவங்களே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரு, இப்படி எல்லாம் சொல்லுங்க, அப்ப எங்க அம்மா நம்புவாங்க. என்ன பண்ண ஸ்கூல்ல அலுனியா எப்படி சொல்லுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா சொல்லல என்ன பப்பி பண்ண, எப்படி அலுன என்ன பார்த்தல அழுது இருக்கு மக்களே. குழந்தை அழுது இருக்கு, அது வெளியே சொல்லாம மறைக்கிறது நமக்கு. அது எப்படி அந்த மாதிரி எல்லாம் பஞ்சு அது 7 தான் சுத்தி. அப்புறம் மேம் என்ன சொன்னாங்க நீ அழுத உடனே? சரி பரவாயில்ல, நாளைக்கும் இதே மாதிரி போய் மம்மி வேணும் அழு, ஓகேவா? ஆக்சுவலா லக்கிக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்ட்டு டைரியில ஒட்டுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்னு நினைச்சிட்டு தான் நாங்க வந்தோம். அப்படியே லக்கிக்கு கார்ல ட்ரெஸ் மாத்திட்டு போட்டோ எடுக்கலாம். ஆனா 2 கடையுமே க்ளோசிங், அதனால இப்ப எடுக்க முடியல. சோ ஈவினிங் தான் நம்ம எடுக்கணும். அதனால இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க போறோம் அதிர்ஷ்டம்? போட்டோ ஷூட்ல அதிர்ஷ்டம் போட்டோ எடுக்க போறோம். குட்டி போட்டோ இருக்கும்ல, அம்மா அப்பா போட்டோ குட்டி பாத்தியே, அது வந்து டைப் போட்டிங்களே இப்படி கோட் போட்டு அந்த மாதிரி குட்டி போட்டோ உனக்கு டைரியில ஒட்டுறதுக்கு ஸ்மால் போட்டோ நம்ம எடுக்கிறதுக்கு போறோம். அதுக்கே எப்படி கிளம்பிருக்கீங்க அத சொல்லுங்க. பழைய போட்டோ இந்த நல்லா இல்ல மக்களே, புது போட்டோ கொஞ்சம் அதுல கொஞ்சம் குண்டு ஆண்டி மாதிரி இருக்கேன். இதுல கொஞ்சம் ரூசா இல்ல. இப்ப என்ன சோயா கோஷல் இருக்கீங்களா? லாரி டயருக்கு டூப் போட்ட மாதிரி போட்டோ எடுத்து பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய குண்டு ஆண்டி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த போட்டோ எடுக்கும்போது இதுல மட்டும் கியூட்டா இருக்காது. பிஃபோர் மேரேஜ் எப்ப பார்த்தாலும் பண்ணி மாதிரி தான் இருக்கிற பண்ணி. இதுலதான் மக்களே கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப எடுத்தது 1 இயருக்கு முன்னாடி. சோ இந்த போட்டோ வந்து டைரியில ஒட்டுற அளவுக்கு சரிப்படாது மக்களே. அதனால ஃபுல் மேக்கப் போட்டு ஃபுல்லா ஸ்வெட் ஆகுது. நாங்க ஆஃப்டர்நூன் வந்து சம்மர் ஸ்லீப்பிங். லக்கி வீட்டுக்கு ரொம்ப டொயின்னு வந்தது. ஏன்னா மார்னிங்கும் சீக்கிரமா எழுப்பி விட்டுச்சாங்களே, அதுவும் சீக்கிரம் எழுந்துச்சு. அதனால நாங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே சீக்கிரமா எழுந்ததுனால சீக்கிரம் வந்து நாங்க படுத்து தூங்கிட்டோம். ஆமா, சோ அதனால இப்போ நம்ம வந்து கிளம்புறோம். 5 o'clock ஆகுது. சோ இப்போ நம்ம வந்து போயிட்டு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கிராசரி ஷாப்பிங். நடிக்காத, டீ குடிக்கிறதுக்கு இடம் தேடிங்கறாங்க. வெள்ளல நான் ஒன்னும் டீ குடிக்க மாட்டேன். வாங்க வந்து வீட்ல ஓகே மக்களே, நம்ம இப்போ கிளம்பலாம். போஸ்ட் கொடுப்பாங்க வந்து போட்டோக்கு. அது போட்டோ ஷூட்ல ஒன்னு. அப்புறம் வேற எப்படி போஸ்ட் கொடுப்பேன்? இதெல்லாம் பண்ண கூடாதுமா. போயிட்டு அழகா உட்காரணும், சரியா? ஸ்மைல். காலையில கொய்யாக்கா எப்படி பண்ணலையே? காலையில கொய்யாக்கா சாப்பிட சொன்னா அப்ப பண்ணல. உனக்கு சந்தோஷமா? நேத்து நானும் சருக்கும் வந்து இந்த கடையில சாப்பிட்டோம் மகளே. மனசு பதறிச்சு. எதுக்கு? பெத்த தாய் மனசு பதறிச்சு. எதுக்கு? லக்கியை விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடுறோமே. நீ தின்றதுக்காக உன் பொண்ணை காரணம் சேர்த்து கூட்டு வந்துட்டு டயட். நீ மதியானத்துல டயட். ஏய் என்னடி நீ தினமும் இதே கதை தான் சொல்ற? ஆக்சுவலி நேத்து நாங்க இங்க வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம். ஆனா லக்கிக்கு இங்க பிரெட் ஆம்லெட் பிடிக்கும். எங்க கூட வந்து இவ்வளவு நாள் சாப்பிட்டது 2 மாசமா. நேத்து சாப்பிடல விட்டுட்டு நாங்க மட்டும் சாப்பிட்டோம். ஆனா குழந்தை நினைக்கும்ல, பாவம் என்ன நினைக்கும்? விட்டுட்டு போய் சாப்பிடுறாங்க. அதுவும் இல்லாம ப்ரூஃப் வேற இருக்கு, பாத்துறோம். ஆமா, வீடியோ இன்னும் பார்க்கல, பாத்துச்சுனா கேட்கும். அதனால இப்ப சமாளிச்சாச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இத பாத்தீங்களா, லக்கியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தாச்சு. டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். போட்டோவையும் லக்கியும் சருக்கும் அப்படியே கீழே தங்கிட்டாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு. நம்ம மட்டும் வந்து மேல வந்தாச்சு. டே 3 வந்து இன்னைக்கு இப்படிதான் போயிருக்கு. ஆக்சுவலா எங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு 2 நாள். ஃபர்ஸ்ட் டே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இப்ப நார்மலா லக்கி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இருக்கு. லக்கியுமே ஆர்வத்தின் உச்சத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கு. நான் இப்ப லக்கியை வந்து நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வரல, இனிமேல் உன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மக்களை, பழைய ஸ்கூல்ல நம்ம இஷ்டத்துக்கு, ஏன்னா அது பிளே ஸ்கூல் அப்படிங்கறதுனால முக்கியமா குட்டி குட்டி கிட்ஸ் தான் இருப்பாங்கன்றதுனால கிட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப லீனியன்ட்டா இருப்பாங்க. சோ அவங்க டைமுக்கு சாப்பிட்டுக்கலாம், அவங்க டைமுக்கு வரலாம் போலாம். சோ அந்த மாதிரி இருக்கும். நான் குழந்தைங்களை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து 9 o'clockனா அதுக்குள்ள வரணும். பெல் அடிச்சாதான் வெளியே விடுவோம். அந்த டைம்னா அதுக்குள்ள சாப்பிட்டுறணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. பட் இந்த ரூல்ஸ் வந்து வேணும் தான் நினைக்கிறோம் நாங்க. அதனால தான் அக்கி வந்து ஆக்சுவலி ஸ்கூலுக்கே மாத்தணும். ஏகேஜி எஸ்கேஜி வந்து கொஞ்சம் ஜாலியா போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்
ஸ்டாண்டர்ட் போகும்போது அங்க நமக்கு அப்படி ஜாலியா இருந்துச்சு, இங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடாப்ட் ஆக கஷ்டமா இருக்குமோன்னு நாங்க யோசிச்சோம். ஸோ அதனால எங்களுக்கு ஓகே இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து வேணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். லக்கி இப்பயே வந்து அந்த பழைய ஸ்கூல்ல எனக்கு மேம் ஊட்டி விடுவாங்க, பொறுமையா சாப்பிட்டாலும் என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்க. பட் இங்க என்ன ஊட்டி விடுறதா இல்ல, அந்த டைம்குள்ள சாப்பிடணும், அதுக்குள்ள பேக் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் ஐடியாஸுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், எது ஹெவி ஸ்நாக்ஸ், எது லைட் ஸ்நாக்ஸ், எது கூட பேர் பண்ணலாம், அந்த மாதிரி கொஞ்சம் அண்ட் பிடிக்காத ஃபுட்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம் லக்கிக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவள் தான் மக்களே. ஸோ டே 3 நிறைய பேர் கேட்டீங்க, அதனால இன்னைக்கு கவர் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லக்கிக்கு வந்து இந்த ஸ்கூலுங்கிறது ரொட்டீன் ஆயிடும். மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன் லக்கி எப்படி ஸ்கூலுக்கு போகுது எல்லாமே. உங்க கிட்ஸ் தான் நியூ ஸ்கூல் அடாப்ட் ஆயிட்டாங்களா, எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்து இருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் எல்லாமே பண்றேங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். பாய்.